ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே உங்களோடு பேசும்படி ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். என்ன எடுத்துக்கிடுவீங்களா? எல்லாருமே எடுத்துக்கிடுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போறோம். சரியா? எல்லாருமே உங்க பைபிளை நீங்க ஓபன் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் நான் விரும்புறேன். ஒருத்தர் அல்ல, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரைக்கும். போடுவோமா தம்பி? ரெடியா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்படுங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் விவாதம் பண்ணவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெகபோத் என்கிற ஒரு இடத்துல ரெகபோத் என்கிற ஒன்றை ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுத்தார். கவனிங்கள், இந்த ரெகபோத்தை ஆண்டவர் கொடுத்த பொழுது, ரெகபோத் என்றால் விசாலம் என்று அர்த்தம். ரெகபோத் என்றால் சாதகமான சூழ்நிலை என்று அர்த்தம். அப்ப ரெகபோத் என்கிற விசாலத்தை ஆண்டவர் கொடுத்தார். தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்துல கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெருக்கத்தில் இருந்த என்னை எங்க கொண்டு வந்தாரு? விசாலத்துல கொண்டு வந்தார். அப்ப இங்க அவன் ஈசாக்கு எப்போ விசாலத்துல வந்தான், எப்போ அவனுக்கு ரெகபோத் உண்டாயிற்றோ அப்பொழுது தேசத்திலே பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். அவன் சொல்லுகிறான், நாம் பலுகி பெருகும்படி தேசத்தில் தேவன் நமக்கு என்ன உண்டாக்கினார்? இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி என்ன பேர் வைத்தான்? ரெகபோத். கரங்களை உயர்த்தி வரலை சொல்வீர்களா? அப்ப நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பலுகி பெருகணும்னா நமக்கு ஒரு ரெகபோத்தை கர்த்தர் தரணும். அப்போ நமக்கு ஒரு ரெகபோத், ஒரு விசாலத்தை கர்த்தர் நமக்கு தரணும். கர்த்தரே ஈசாக்குக்கு கொடுத்தார். அந்த ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது பலுகி பெருகினான். கரங்களை உயர்த்தி வரலை சொல்வீங்களா? அப்போ இந்த ரெகபோத் என்கிற ஒன்றை ஈசாக்கு சுதந்தரித்தது. இந்த ரெகபோத் என்ற ஒரு விசாலத்தை அவன் சுதந்தரித்தது எளிதான விஷயம் அல்ல. 3 ஸ்டேஜ கடந்து வந்தான். 3 ஸ்டேஜ கடந்த பிறகுதான் ரெகபோத்துக்குள்ள வர முடிஞ்சது. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை நமக்கு தரணும், ஒரு விருத்திய கத்தை நமக்கு தரணும், நம்ம பலுகி பெருகணும், ஒரு ரெகபோத்த கத்தை நமக்கு தரணும்னா நாம கடந்து வர வேண்டிய 3 முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது. 3 முக்கியமான நிலை. அதை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா நான் சொல்றேன், நிச்சயமா ரெகபோத்தை நம்ம பார்க்கலாம், ரெகபோத்தை அனுபவிக்கலாம், விசாலத்தை பார்க்கலாம். ஆண்டவர் பலுகி பெருக பண்ணுவார். உற்சாகமா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட், முதலாவது ஈசாக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், அவன் கவனிக்க வேண்டிய, கடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், 18வது வசனம் திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:18 சத்தமாய் வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு மறுபடியும் தோண்டினான். முதல் காரியம், மறுபடியும் தோண்டினான். இதுதான் ஈசாக்கு செய்த முதல் காரியம். தன் தகப்பன் அனுபவித்த துறவுகளை யார் தூர்த்து போட்டா? இப்பதான வாஸ்தவம். யார் தூர்த்து போட்டா? பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டாங்க. ஆபிரகாமின் நாட்களில் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மந்தைக்கும் குடும்பத்துக்கும் மிக பிரயோஜனமாயிருந்த துறவுகளை பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டார்கள். ஈசாக்கு செய்த முதல் காரியம், தன் தகப்பன் அனுபவித்த ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட அந்த துறவை திரும்ப தோண்டினான். அப்போ முற்பிதா
தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு வந்தான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். முதலாவது மறுபடியும் நம்ம தோண்டணும். நாம ரெகோபோத்துக்குள்ள வரணும், ஒரு விசாலத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெருக்கத்துக்குள்ள வரணும்னா, பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளை, எதிரிகள் தூர்த்து போட்டவைகளை, நாம் இழந்தவைகளை திரும்ப தோண்டணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? திரும்ப தோண்டணும், திரும்ப தோண்டணும். அப்ப திரும்ப தோன்றதுனா என்ன அப்படின்னு ஆவியில உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தாரேன். திரும்ப தோன்றது நம்முடைய முற்பிதாக்கள் இழந்ததை, நம்முடைய பெற்றோர் இழந்ததை, ஆதி தகப்பன்கள் இழந்ததை, நமக்கு முன்பாயிருந்த பரிசுத்தவான்கள் இழந்தவைகளை நாம திரும்ப சுதந்தரிக்கணும்னா தோண்ட வேண்டியது என்ன செய்யணும்? தோண்டணும். அப்ப தோன்றதுனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க போகிறோம். எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் நான் விரும்புறேன். எல்லாரும் கவனிங்க, வாசிக்கலாம் சத்தமா. அந்திப்பலி நேரத்தில். எப்படி ஆரம்பிக்குது அந்த வார்த்தை? ரொம்ப முக்கியம், மனசுல வச்சுக்கிடுங்க. அந்திப்பலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. பிதாக்கள் பாருங்க, இப்ப எங்க வரான் பாருங்க, பிதாக்களை உள்ள கொண்டு வரான் பாருங்க. எங்கள் பிதாக்கள் நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளானவர்களா இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களோ, நாங்களோ, எங்கள் ராஜாக்களோ, எங்கள் ஆசாரியரோ இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையில் பட்டயத்துக்கும், சிறையிருப்புக்கும், கொள்ளைக்கும், வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கையை வைத்து ஒரு சொல்வீர்களா? எஸ்ரா எப்படி தோண்டு நான் சொல்றேன். இப்போ தேவன் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, மழை நீரை உறிஞ்சி குடிக்கிற தேசத்தை, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை, தேவன் பார்த்து பார்த்து கொடுத்த அழகான ஆசீர்வாதமான தேசத்தை இழந்து அவர்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனார்கள். பாபிலோன் மாத்திரமல்ல, பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது எஸ்ரா தலைமையில் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எஸ்ரா இப்படி ஜெபிக்கிறான், முழங்கால் படியிட்டு, ஆமென், தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம்பா, இழந்துட்டோம். அதுக்கு காரணம் எங்கள் பாவம் தான், எங்கள் அக்கிரமங்கள் தான்ப்பா. எங்களுக்கு நாங்கள் இழந்த தேசத்தை எங்களுக்கு திரும்ப தாரும் என்று தோண்டினான். கையை வைத்து ஒரு சொல்வீர்களா? தோன்றதுனா வேற ஒண்ணு இல்லைங்க. தேவ சமூகத்துல உபவாசித்து அழுது முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, எங்க முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கிறோம். பெலிஸ்தியர்கள் தூத்து போட்டிருக்கிறார்கள், அநேக நன்மைகளை இழந்து நிற்கிறோம்ப்பா, எங்களுக்கு அவைகளை திரும்ப தாரும். அதாங்க தோன்றது. தோன்றதுனா என்னது? தேவ சமூகத்துல போய் தனித்து விழுந்து, ஆமென், சபையாக தனியாக தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப தாரும், நாங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தாரும், நாங்கள் இழந்த துறவுகளை எங்களுக்கு திரும்ப தாரும், எங்கள் முற்பிதாக்கள் இழந்ததை எங்களுக்கு தாரும் என்று தேவ சமூகத்தை நோக்கி கதறுவோமானால், திரும்ப தோண்டுவோமானால் நீரூற்றை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு சொல்வோமா? சிலர் இழந்ததை பற்றி கவலைப்படலன்னு நேற்று சாயந்தரம் நான் சொன்னேன். தங்கத்தை இழந்து வெண்கலத்தை வச்சுக்கிட்டு திருப்தி ஆயிட்டான ரெகோபெயாம். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள், அநேக சபைகள், அநேக தேவ பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, போராடவில்லை. திரும்ப திரும்ப இங்க வந்ததுல இருந்து ஆவியானவர் இதைத்தான் என்ன பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இழந்ததை தேட சொல்லுப்பா. அவங்க இழந்தவைகளை நான் திரும்ப கொடுக்க விரும்புறேன். அவங்க இழந்தவைகளை நான் கொடுக்க விரும்புறேன்.
அவருடைய முற்பிதாக்கள் கொடுத்தவைகள் இழந்தவைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். தோத்திரம். திரும்ப அவர்கள் ஜெபிப்பார்களானால், திரும்ப என் சமூகத்தை தேடுவார்களானால், ஆமென், நான் அவர்களுக்கு அற்புதம் செய்வேன். திரும்ப அந்த நீரூற்றை கர்த்தர் கொடுப்பாராக. அதற்கு ஆபிரகாம் வைத்த பேர் என்ன செஞ்சானா? அதற்கு வைத்தான். தோண்டின உடனே தாம் பேரை வைக்கல, யார் பேரை வச்சான்? சத்தமா சொல்லுங்க. தகப்பன் என்ன பேர் வச்சாரோ அந்த பேரை வச்சான். நான் தோண்டினேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு அவன் விரும்பின பேரை வைக்கல, தகப்பன் வைத்திருந்த பேரை வைத்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்திபலி செலுத்தும் நேரத்தில் கவனிங்க, எப்படி ஆரம்பிக்குது? அந்திபலி செலுத்த நேரத்தில். முதல்ல வாசித்தோம்ல, எஸ்ரா எப்போ ஜெபித்தான்? அந்திபலி செலுத்த நேரத்தில் வாசிங்க. தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அவன் எங்க சொன்னான் தெரியுமா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனே. வந்துட்டானா? அங்க வரணும். ஏன் பலிபீடத்தில் அக்கினி வந்துச்சு? ஏன் மீண்டும் தேசத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாச்சுது? ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு பலிபீடத்தை செப் பண்ணிட்டான், உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை செப் பண்ணிட்டான். அதற்கு என்ன பேர் வச்சான்? உடைந்து போன பலிபீடத்தை செப் பண்ணிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சான்? இஸ்ரவேல்னு பேர் வச்சான். இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தான். அதற்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தான். சும்மா வைக்கல, சில பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே சில பேர்களை தருவார். அதனாலதான் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே ஆண்டவரே என்ன பேர் வைக்கணும்னு யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் என்ன பேர் வைக்கணும்னு சொல்லுவாரு. நீ போய் நெட்ல போய் பார்த்தா கண்ட பேர்ல வரும். சோத்திரம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? நாம ஸ்டைலா இருக்கணும்னு நினைக்கிறோம், பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறோம். குழந்தைய பிரதிஷ்டை பண்ணும் போது அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கு, பிரதிஷ்டை பண்ற மாதிரியா இருக்குது. இப்ப வைக்கிற பேர்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேளுங்க. நான் சொல்றேன், நிச்சயமா அந்த பைபிள்ல இருந்து ஒரு பேரை சொல்லுவாரு. நான் விசுவாசிக்கேன். என் விசுவாசம் அதுதான். இந்த பைபிளுக்கு வெளியே ஒரு பேரை சொல்ல மாட்டார். என்னுடைய மூத்த பையன் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் 6வது மாசத்துல சொன்னார், அவனுக்கு காலேப் என்று பெயர் வைன்னு சொல்லி அவனுக்கு காலேப் என்று பெயர் வைத்தேன். 2வது மகன் வயிற்றில் இருக்கும் போது அவனுக்கு கேப்ரியேல் என்று பெயர் வைன்னு சொன்னாரு. அவனுக்கு கேப்ரியேல்னு பெயர் வைத்தேன். அல்லேலூயா, தோத்திரம். இப்போ அதெல்லாம் ஏதோ பழைய ஃபேஷன் மாதிரி போயிட்டு, பைபிள் பேர் வைக்கிறதெல்லாம் இப்போ யாரும் விரும்புறது இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற பேர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சோத்திரம். அதனாலதான் ஆபிரகாமா மாத்தினாரு, சாராய சாராளா மாத்தினாரு, யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கினார். கையை வைத்தவர்களே சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அந்திபலி செலுத்தும் நேரத்தில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனே, நாங்க உங்க வல்லமையை இழந்து நிற்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகள் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகாப்பும் எசபேலும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்க சிறுபான்மையினரா மாறிட்டோம்ப்பா. நாங்க தேசம் முழுசும் பாகால் கையில இருக்குது. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு ஆமென், ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கும் தேவனே என்று அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் ஜெபித்த பொழுது மீண்டும் அக்கினி இறங்கிற்று. நல்ல கையை வைத்து ஒரு பெரிய அலில சொல்லணும், மீண்டும் அக்கினி இறங்கிற்று. முதல்ல அக்கினி இறங்கின காலங்கள் அதை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்பெல்லாம் அக்கினி இறங்கிச்சது, எங்கெல்லாம் இறங்கியது, இடைப்பட்ட நாட்கள்ல தேவ அக்கினி இல்லை. இப்போ மீண்டும் அந்த அக்கினியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எஸ்ரா ஜெபித்த பொழுது ஆண்டவர் மீண்டும் தேசத்தை கொடுத்தார். எலியா ஜெபித்த பொழுது மீண்டும் பரத்தில் இருந்த அக்கினி வந்தது. எந்த நேரத்தில்? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்தி பலி செலுத்தும் நேரம் என்பது மதியம் 3 மணி என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இதே மாதிரிதான் பவுலும் பேதுருவும்
அவர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். எந்த மணி நேரத்தில்? 9 மணி நேரத்தில், அதுவும் மாலை 3 மணி என்று சொல்லுகிறார்கள், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். இவங்க 2 பேரும் தினமும் ஆலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், எதற்காக இவர்கள் தினமும் போனார்கள்? நான் தனித்து ஜெபித்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இத்தனை சீஷர்கள் இருக்கும் பொழுது இந்த பேதுரு யோவானு மட்டும் தினமும் மாலையில அந்திபலி நேரத்துல தேவ சமூகத்தை தேடி ஆலயத்தை தேடி தினமும் 2 பேரும் ஏன் ஜெபிக்க போனாங்க? அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இல்லப்பா, அவங்க வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, ஆமென், அன்றைக்கு கிதியோன் கேட்கிறான், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? அற்புதங்கள் இல்லையே, அடையாளங்கள் இல்லையே. அதனாலதான் இவங்க 2 பேரும் போய் தேவ சமூகத்துல தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, மீண்டும் நாங்க அற்புதங்களை பார்க்கணும், மீண்டும் ஒரு விடுதலையை பார்க்கணும், நாங்க இழந்த அற்புதங்கள் திரும்ப நடக்கணும். இவங்க 2 பேரும் தொடர்ந்து அந்திபலி செலுத்தும் நேரத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். பிறவி சப்பானி எழுந்து நடந்து நின்று குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இழந்த அற்புதங்கள் திரும்ப கிடைத்தது, திரும்ப அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அற்புதம் நடந்த போது 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கவனன்ட் பிரேயர், ஒரு உடன்படிக்கை ஜெபத்தை ஏற்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட டைம், ஒவ்வொரு நாளும், ஆமென், ஸ்தோத்திரம், காலையிலயோ மதியமோ சாயந்தரமோ இரவோ நீங்க ஒரு டைமை பிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். கட்டாயம் மதியம் 3 மணிக்கு தான் ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைமை கர்த்தருக்கு ஒதுக்குறீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் நான் கர்த்தருக்கு என்று ஒதுக்குறீங்க பாருங்க. என்னைக்கு அப்படி ஒதுக்கி அந்த நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, ஆமென், மீண்டும் துறவை தோண்டுகிறீர்கள், மீண்டும் சுரக்கும் நீரூற்று வரும், மீண்டும் அக்கினி வரும், மீண்டும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உற்சாகம் அல்ல சொல்லுங்க பாப்போம். இதை தோன்றதுக்கு ஆள் இல்லையே, அற்புதங்கள் எங்க? வயிற்று வலி சரியாச்சு, கால் வலி சரியாச்சு, கை வலி சரியாச்சு, அதை விட வியாதிகள்லாம் கொடூரமா போயிட்டு இருக்குது. தோத்திரம் கொடூரமா போயிட்டு இருக்குது. அற்புதங்கள் எங்க? ஆமென். போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை ஜெபம் நடத்திட்டு இருக்கும் போது உபவாச ஜெபத்துல சொன்னேன், ஆமென், ஆவியாண்டிய வல்லமை இறங்கி வருது, சிலருடைய சரீரத்தில் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி, உங்களுக்குள்ள இருந்து சில காரியத்தை கர்த்தர் பிடுங்கி எடுக்கிறார் என்று சொல்லி ஜெபத்தை நடத்தும் போது ஒரு சகோதரிக்கு வயிற்றில் ஒரு பயங்கர வலி ஏற்பட்டிருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். திடீர்னு அந்த வலி அப்படியே நல்லா சரியாயிற்று. அடுத்த நாள் சண்டே ஆராதனைக்கு வந்து அவங்க சாட்சி சொல்றாங்க, வீட்டுக்கு போன பொழுது வயிற்றில் இருக்கிற ஒரு கட்டி தானா விழுந்துச்சான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதுல எனக்கு திருப்தி இல்லை. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும், முடவர்கள் நடக்கப்படணும், ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும், கேன்சர் சுகமாகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதங்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறணும். இது பெறணும்னா கவனன்ட் பிரேயரை ஏற்படுத்தணும், உடன்படிக்கை ஜெபத்தை ஏற்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஒரு சிலராக சேர்ந்து தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தோம்னா நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு ஜனங்கள் அற்புதங்களை விரும்புகிறார்கள், அற்புதங்களை நாடுகிறார்கள். சபைக்குள்ள சரியா அற்புதங்கள் நடக்கலன்னு சொல்லி வெளியே சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு அற்புதம் நடந்துட்டு இருக்கு, நாம ரொம்ப அதை பிரபலியப்படுத்தல. நம்ம பிரபலியப்படுத்தினா நிறைய அற்புதங்கள் நம்ம சபையில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவைகளிலும் பெரிதானவைகளை நாம் காண வேண்டும். விசுவாசித்தா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த கவனன்ட் பிரேயரை பண்ணணும், ஊழியர்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். தோத்திரம். தேவன் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தோண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்ப அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்தோத்திரம், ரொகபோத்து வரணும், விசாலத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வரணும்னா மறுபடியும் என்ன செய்யணும்? தோண்டணும். சொல்லுங்க, மறுபடியும் தோண்டணும். அதை நல்லா இவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்லிருங்க பாப்போம். இங்க இருந்து தான் சத்தம் வந்துச்சு தவிர அங்க இருந்து சத்தம் வந்த மாதிரி தெரியலையே. ஆமென். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, மறுபடியும் தோண்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோண்டுகிறவர்கள் எழும்புவார்களாக, தோண்டுகிறவர்கள் எழும்புவார்களாக, மீண்டும் ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்களாக.
வந்ததுல இருந்து ஜெபத்தை குறித்தே பேசிட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நான் ஜெபத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஜெபத்தினுடைய வலிமை, ஜெபத்தினுடைய மேன்மையை சபை இழக்குது. ஆமென். ஜெபத்தினுடைய மேன்மையை சபை இழந்து கொண்டிருக்குது. உபவாச ஜெபத்துக்கு ஆட்கள் வர்ற எண்ணிக்கை எல்லாம் குறையுது. அது குறையக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றவங்களை விட உபவாச ஜெபத்துக்கு வருகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற காலம் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஜனங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபித்தா மீண்டும் துறவுகளை நம்ம காணலாம், மீண்டும் நீரூற்றுகளை காணலாம். அடுத்ததாக 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆதியாகமம் 26:20 வாசிக்கும் பொழுது 26:20 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 26:20 கேராரூரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஈசாக்குடைய மேய்ப்பருடனே அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இரண்டாவது ஈசாக்கு கடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஏசேக்கு. நம்ம ஏசேக்க கடக்கணும். ஏசேக்க கடந்தாதான் அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். ரெகபோத்தை பார்க்கணும்னா முதல்ல தோண்டணும். இரண்டாவது எதை கடக்கணும்? ஏசேக்கு என்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கடக்கணும். ஏசேக்கு என்றால் சர்ச்சை அல்லது விமர்சனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏசேக்கு என்றால் சர்ச்சை. சர்ச்சைன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, அதனாலதான் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன், விமர்சனங்கள். அப்போ விமர்சனங்களும் சர்ச்சைகளும் நம்ம கடந்து போகணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நம்மை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியத்தோடு நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் பேச ஆரம்பிப்பார்கள். அப்படி நம்மை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏசேக்கை கடக்கிறீர்கள் என்று அர்த்தம். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய செயல்கள் மாறும். இது சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய மாற்றங்கள் சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். இதை குறித்து மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கணும். முந்தி மாதிரி இல்ல, பேச்சு மாறி இருக்குது, செயல் மாறி இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது என்று மற்றவர்கள் நம்மை குறித்து விமர்சனங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் ஆவிக்குரியவனை யாரும் நிதானிக்கிறது கடினம். அப்ப ஆண்டவர் நம்மை ஆவிக்குரியவர்களாய் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோவான் 1:21 வாசிக்கும் போது சத்தமாய் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 1:21. யோவான் 1:21. அப்பொழுது அவர்கள், நீ யார்? நீர் எலியாவா? அதற்கு இல்லை என்றான். தீர்க்கதரிசியானவரா? இல்லை என்றான். நோக்கி, நீர் யார்? போதும் கவனிங்க. இந்த யோவான் ஸ்நானகன் யாருடைய மகன் சொல்லுங்க? சகரியா எலிசபெத்துடைய மகன். சகரியா அந்த காலத்து பிரதான ஆசாரியனா இருந்து ஓய்வு பெற்றவன். அந்த தேசத்துல பிரதான ஆசாரியன்னா அவனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை ராஜாவை விட அதிகமானது. கவனிங்க, ராஜாவை விட அதிகமானது அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சகரியாவுடைய மகன் யாரு சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன். சிறு வயதிலிருந்தே அவனை பார்க்கிறார்கள், அவனோடு பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். அவனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்த ஒருத்தன், அப்படித்தானே? திடீரென்று அவனை குறித்த சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வர ஆரம்பிக்குது. அவனை குறித்த சர்ச்சைகளும் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, வனாந்தரத்துக்கு போயிட்டான். அடுத்தது பேச்சு மாறுது, சோத்திரம். அடுத்தது உடை மாறுது, அடுத்தது சாப்பாடு மாறுது. டோட்டலி எல்லாருடைய விமர்சனத்துக்கும் உள்ளானவனாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மாற்றங்கள், நம்மை குறித்த தேவ சித்தங்கள் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் உண்டாக்கும். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். பெரிய மாற்றங்களை உண்டாக்கும், சர்ச்சைகளை உண்டாக்கும். யோவான் ஸ்நானகனை குறித்து விமர்சனங்கள் உண்டாயிற்று, சர்ச்சைகள் உண்டாயிற்று. இதைத்தான் நம்ம இயேசுவிடத்திலையும் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோவான் 10:24 வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் இயேசுவிடத்திலும் அதை நம்ம பார்க்க முடிகிறது. அவரை சூழ்ந்து கொண்டு
எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு நீர் சந்தேகத்தை உண்டாக்குகிறீர்? எங்களுக்கு தெளிவா சொல்லுமியா. நல்ல கவனிங்க, இயேசு வந்ததுல இருந்து தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் என்ன செய்ய தெரியல, புரிய தெரியல. அவர் தான் வந்ததுல இருந்து தெளிவா தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்ததுல இருந்து தெளிவா தானே பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தெளிவில்லாமையா இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு அவரை புரிந்து கொள்ளவும் முடியல, அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவரை குறித்த நிறைய சர்ச்சைகள், அவரை குறித்த நிறைய விமர்சனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மை குறித்து நிறைய சர்ச்சைகள் விமர்சனங்கள் வருதுன்னா சீக்கிரத்தில் ரெகோபோத் வரப்போகுது. யாரும் என்ன குறித்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யூடியூப்ல போட்டு கிளின்னு கிளிப்பான். தோத்திரம். ஆமென். அதெல்லாம் வாங்கணும். நம்மளை தரக்குறைவா பேசுவான், நம்மளை புரிஞ்சுக்கிடாம பேசுவான், நம்மை குறித்து பல விமர்சனங்களை உண்டாக்குவான். இதை சட்டை பண்ணவே கூடாது. ஏன்னா கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அது ஒரு அடையாளம். ஒரு காலத்துல ஊழியக்காரனை பேசுறதுக்கு பயந்த காலங்கள் போய் ஊழியக்காரனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிரபல்யமான தேவனால் பயன்படுத்தப்படுகிற நல்ல ஊழியர்களை விட்டு வைக்கல. இது கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். காரணம் என்னன்னா இந்த ஏசேக்க கடக்கணும். உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நம்மை குறித்து நம்முடைய வீட்டிலே, தெருவிலே, வேலை செய்யற இடத்திலே, படிக்கிற இடத்திலே சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வரும். ஏன்னா நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள். உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். வரட்டும் சர்ச்சைகள், வரட்டும் விமர்சனங்கள். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாம ஃபேஸ் பண்ண பழகணும். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, எல்லாத்துக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விளக்கம் கொடுத்து விளங்காம போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். இந்த விளக்கமே கொடுக்க கூடாது. சில ஆட்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்கறதுலயே தான் டைம் போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், விளக்கம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிடுவோம், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை. தேவையானதை மட்டும் நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகளே, சர்ச்சைகள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம். ஏசேக்கை நீ கடக்காக வேண்டும். அப்படி பேசுறான், இப்படி பேசுறான், அப்படி சொல்றான், இப்படி சொல்றான், அதெல்லாம் நம்மை பாதிக்கவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப பேசுறாங்கன்னா சீக்கிரத்தில் ரெகோபோத் வரும்னு அர்த்தம். உங்களை குறித்து அதிக விமர்சனங்கள் வருது, சர்ச்சைகள் வருது, அதெல்லாம் தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ அதை கடக்கணும், அதை கடக்கணும். 26, 21 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26, 21 வாசிக்கும் பொழுது, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். நீங்க ரெகோபோத்த, விசாலத்தை, பெருக்கத்தை பார்க்கணும்னா கடைசியா நீங்க கடக்க வேண்டிய ஒன்று சித்னா. சித்னா என்றால் வெறுக்கப்படுதல். சித்னா என்றால் வெறுக்கப்படுதல் அல்லது தள்ளப்படுதல். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். நீங்க ரெகோபோத்தை பார்க்கணும், பெருக்கத்தை பார்க்கணும், விசாலத்தை பார்க்கணும்னா நீங்க வெறுக்கப்படணும், நீங்க தள்ளப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப வெறுக்கப்படுதல், தள்ளப்படுதல் என்கிற ஒரு அனுபவம், சித்தனாவை நம்ம கடக்கணும். யார் ஒருவர் அதிக வெறுக்கப்படுகிறீர்களோ, தள்ளப்படுகிறீர்களோ, திரும்ப சொல்றேன், ஆமென், வெறுக்கப்படும் போது, தள்ளப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள், ரெகோபோத்தை நெருங்கி விட்டீர்கள். என்ன ரொம்ப ஒடுக்குறாங்க, என்ன வெறுக்கிறாங்க, என்ன தள்ளுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரு விசாலத்தை நெருங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். சந்தோஷமா ஒரு சொல்லுவீங்களா? ஏன் நம்ம வெறுக்கப்படுறோம்னு ஒரு 3 காரணம் சொல்லட்டுமா? பைபிள்ல இருந்தே சொல்றேன் பாருங்களேன். ஏன் நம்ம வெறுக்கப்படுகிறோம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:2, முதலாவது ஆதியாகமம் 37:2 வாசிக்கும் பொழுது நாம ஏன் வெறுக்கப்படுகிறோம்? யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு நான் வாசிக்கட்டுமாமா? யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டிகள் குமாரனோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு, கவனிங்க, முதல் காரியம், ஏன் வெறுக்கப்படுகிறோம்? மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடந்தையா இல்லைன்னா என்ன செய்யப்படுவோம்? ஒரு முடிவை எடுத்துட்டீங்களோ, பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்களோ? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு எப்போ நம்ம உடன்படலையோ அப்ப என்ன செய்யப்படுவோம்? சத்தமா சொல்லுங்க.
அவங்க செய்யற பாவத்தோட இணைஞ்சு போனோம்னா, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா, கொஞ்சம் பிளெக்சிபிளா போனா நிச்சயமா கூட வச்சுக்கிடுவாங்க. எப்போ மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படாமல் தனித்து போகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், தள்ளப்படுவீர்கள். இதுதான் யோசேப்புக்கு நடந்த காரியம். அதனால தான் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி பிளெக்சிபிளா எல்லாரோட இணைஞ்சு போக விரும்புறாங்க. தோத்திரம். எல்லா பாவத்தோடையும் ஒத்து போகிறாங்க. பல முகமுடிகளை சிலர் வச்சிருக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல, இடத்துக்கு ஏற்றாப்புல மாத்திக்கிடுவாங்க. சோத்திரம். அப்படி அல்ல. எந்த இடத்திலும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்திலும் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ஆமென். பாபிலோன் தேசத்திலே தானியேல், ஆமென், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் அவனை வித்தியாசப்படுத்தினார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார், அங்கே அவனை மேன்மைப்படுத்தினார். எந்த இடத்தில் இருந்தாலும் பாவத்துக்கு உடந்தையாக இருக்காதே. கொன்னே போட்டாலும் பரவாயில்ல. நேற்று சொன்ன துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட ஒரு துண்டு கூட பாவம் செய்யக்கூடாது. அப்படி இடத்துக்கு வந்துடணும். 2 கையை வைத்து ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். சிலருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனாலதான் பாவம் செய்யல. சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிருவாங்க. அப்படி அல்ல. சந்தர்ப்பம் வந்தாலும் விலகி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ரெகோபோத்து வேணுமா? விசாலத்தை கர்த்தர் தரணுமா? ஸ்தோத்திரம். வெறுக்கப்படணும். ஆமென். பரிசுத்தத்திற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுனால நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலைல சொன்னேன், அப்பா வழியில அம்மா வழியில நாங்களா இந்துக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால வெறுக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். குடும்பத்தால் கேவலமா பேசினார்கள், அவதூறாய் பேசினார்கள், அசிங்கமாய் பேசினார்கள். நான் அடிக்கடி எங்க அம்மாட்ட கேட்பேன், மற்ற வீடுகளுக்கெல்லாம் உறவினர்கள் வர்றாங்க, ஏன் நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதில்லை? ஒருத்தர் வர மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் ஒருத்தர் வர மாட்டாங்க. நாங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டோங்கிறதுனால. எத்தனையோ நாட்கள் அதை நினைத்து நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். பக்கத்து வீட்டுல மாமா வந்திருக்கிறாங்க, சித்தி வந்திருக்கிறாங்க, பெரியம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்ததே இல்லை. அப்ப அம்மாட்ட போய் நான் கேட்பேன், ஏன் நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதில்லை? நம்ம வீட்டுல ஏசப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அவர் போதும்பான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொந்த பந்தங்களை காட்டிலும் இயேசு நமக்கு போதும் என்று சொல்வார்கள். கரங்களை உயர்த்தி உரலே சொல்வீர்களா? ஸ்தோத்திரம். ஆனா இப்போ சொந்த பந்தங்கள் அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் ஏசப்பாட்ட வந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் மத்தியிலையும் பொறுமை. அம்மா சொல்லுவாங்க, பதில் பேசாதன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா சொல்லி அனுப்புவாங்க, நிச்சயமா உன்னை அவங்க வேதனைப்படுத்துவாங்க, நீ பதில் பேசாத. ஆகவே செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக ஆமென் கல்யாண வீடுகளுக்கு பிரதிஷ்டைக்கெல்லாம் போனோம்னு சொன்னா எப்படியாவது வேதனைப்படுத்தி தான் அனுப்புவாங்க. ஆனாலும் அமைதியா அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் செய்கிற எந்த பாவத்துக்கும் உடன்படாமல் விலகி இருக்க தனித்து வாழ்கிற ஒரு ஜனமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அத நம்முடைய டிரெஸ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில காண்பிக்கணும். உற்சாகமா இல்லை சொல்வீர்களா? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அதை காண்பிக்கணும். ஸ்தோத்திரம். அன்றாட லைஃப்ல அதை காமிக்கணும். படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத காண்பிக்கணும். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37:4 வாசிக்கும் பொழுது, நானே வாசிக்கிறேன், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை ஏன் பகைக்கிறாங்க, ஏன் நெருக்கிறாங்க, ஏன் வெறுக்கிறாங்கன்னா, ஒன்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களை காட்டிலும் தேவன் நம்மை அன்பாயிருக்கிறார். நம்மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதனால பகைக்கப்படுகிறோம். இதெல்லாம் ரகசியங்கள். தகப்பன் நேசித்ததினால் பகைக்கப்பட்டான். நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறதுனால மற்றவர்கள் நம்மை பகைக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், ஆதியாகமம் 37:5 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 3வது, ஏன் நம்மை பகைக்கிறார்கள், ஏன் வெறுக்கிறார்கள் என்றால், நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தின் நிமித்தம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மேல இருக்கிற தரிசனத்தின் நிமித்தம், நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கூட இருக்கிறவங்க எல்லாம் பகைச்சாங்க. இவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்ல, பெற்ற தரிசனத்தை மற்றவங்க என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். கர்த்தர் எனக்கு இப்படி காமிச்சிருக்கிறாருன்னு பெற்றோர் முதற்கொண்டு பகைத்தார்கள். ஒன்னு சொல்லட்டுமா?
உங்க மேல தேவன் வைத்த தரிசனத்தின் நிமித்தம், திட்டங்களின் நிமித்தம் உங்களோடு கூட இருக்கிறவர்களால் பகைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். எங்க வட்டாரத்தில் அடிக்கடி ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் 5000 பேரை தரப்போறார், 5000 பேரை தரப்போறார், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு சபையை ஜெபிக்க வச்சேன். சீக்கிரத்தில் அப்படி நடக்க போகுதுன்னு அதுக்கு பிறகு எங்க வட்டாரத்தில் நிறைய பகையை சம்பாதிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். ஆமா, இவர் பெருசா 5000 ஆவாராம். 5000 மொத்தமே ஊர்ல 15000 பேர் தான் இருக்காங்க, இவர் 5000 ஆவாராம் அப்படின்னு என்னை வெறுத்ததும் பகைத்ததும் என் சகோதரர்கள் தான். ஆமென், பலவிதத்தில் பேசினார்கள். ஆனால் நான் உறுதியா இருக்கிறேன். ஆமென், 5000 என்கிறதை நான் சீக்கிரத்தில் பார்க்க போகிறேன். உற்சாகம் ஒரு சொல்லுங்க பாப்போம். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அடுத்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு, அதை சொல்லல. அதை இப்ப சொன்னா நம்மளை குழி தோண்டி புதைச்சே விடுவானுவேன். தோத்துரும். அதனால 5000 சொன்னதுக்கே நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, கடைசியா கர்த்தர் செய்ய போற காரியம். அதை நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எனக்கு என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்க ஸ்தோத்திரம். எனக்கு முதல் ஃப்ரெண்டு ஏசப்பா, அதுக்கு அடுத்தது என் ஃப்ரெண்டு என் ஒய்ஃப் தான். ஸ்தோத்திரம். என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனைவி, நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என் மனைவி. ஸ்தோத்திரம். நான் இல்லைன்னா சர்ச்சை முழுசும் ஊழியத்தை எத்தனை மாசம்னாலும் பார்த்துக்கிடுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் 2-3 மெசேஜ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ்ல என் மனைவி தான் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவியை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. பெண்கள் எல்லாம் பயன்படுத்தணும். முறைக்கிற மாதிரில தருது. ஸ்தோத்திரம். அப்ப நான் அங்கே திரும்பிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெண்கள் எல்லாம் நல்ல ஊழியத்தில் பயன்படுத்தணும். பெண்கள்கிட்ட இருக்கிற வரங்கள், கிருபைகளை பயன்படுத்தணும். அப்போ சபை வளரும். அலையிலியாவே போயிட்டு நீங்க அலையிலியா போட்டா உங்களுக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறீங்களா? தோத்துறோம். இனி கடைசி காலம், நீங்க பயன்பட்டு தான் ஆகணும். கர்த்தர் உங்க எல்லாரையும் பயன்படுத்துவார். இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் ஒய்ஃபையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. இவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இதுவரைக்கும் பயன்படுத்தலைன்னா இன்னைக்கு போய் சொல்லுங்க, உன்னை நான் பயன்படுத்த போறேன் வர்ற வாரத்தை திங்கட்கிழமையிலிருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, பிரச்சனை இல்லைன்னா சரிதான். அதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு காரணம் உண்டு, வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். அப்போ ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நம்ம மேல இருக்கிற தரிசனத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவோம். நம்ம மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவோம். அது மற்றவர்களுடைய வெறுப்புக்கு நம்மை உண்டாக்கும். ஒருத்தர் சொல்றாரு, 35 லட்சம் மக்கள் மத்தியில 30 வருஷமா ஊழியம் செய்யறேன், என்னால 500 பேரை தாண்ட முடியல. ஆனா ஒரு 15,000 ஜனங்கள் இருக்கிற இடத்துல எப்படி 2000 பேர் வந்தாங்க? அவர் சொல்றாரு, அப்ப மற்றவங்களுக்கு அது ஆச்சரியமாகத்தான் இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்க ஊர்ல இப்ப சபையே கிடையாதான்னு சொன்னேன். 11 சபை இருக்கு. 15,000 பேருக்கு 11 சபை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இருக்கட்டும் சபை. எத்தனை சபை இருந்தாலும் நம்ம சபை வளருங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? தோத்திரம். ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆமென். இந்த ஸ்தாபனம் வளர்ந்து பெருகுவதாக. இந்த மாவட்டத்தில் இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. நிறைய சபைகள் எழும்புவதாக. 1000 ஜனங்களை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. நல்ல கையை வைத்து ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். அப்போ வெறுக்கப்படுதல், தள்ளப்படுதல் என்பது தவிர்க்க முடியாதுதான். நம்ம மேல இருக்கிற தரிசனம், நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தின் நிமித்தம் கட்டாயம் என்ன செய்யப்படுவோம்? வெறுக்கப்படதான் செய்வோம். நீதிமொழிகள் 19:7 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வெறுக்கப்படுகிறோம்? நீதிமொழிகள் 19:7 வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சத்தமா வாசிங்க. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. ஏன் பகைக்கப்படுறான்? தரித்திரம். கவனிங்க, வறுமையும் தரித்திரமும் எல்லாராலும் நம்மை பகைக்கப்பட வைக்கும். ஆரம்ப ஊழியங்களை நினைச்சு பார்க்கிறேன். ஆரம்ப ஊழியத்தில் பட்ட கஷ்டங்களை நினைச்சு பார்க்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள் இருந்த வறுமையும் அந்த வேதனைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றினார். நாங்க பெரும்பாலும் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போக மாட்டோம் ஆரம்ப நாட்கள்ல. ஏன்னா எங்கிட்ட நல்ல ட்ரெஸ் கிடையாது. திருமணம் ஆகி 7 வருஷம் கழிச்ச பிறகுதான் முத என் மனைவிக்கு ஒரு சேரி வாங்கி கொடுத்தேன். 7 வருஷம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அதான் ஆரம்ப ஊழியம். ஸோ எனக்கு இருந்தது 2 பேண்ட் 2 ஷர்ட். அதுக்கு மேல வாங்க வழி இல்லை. இந்த ரோட்டு கடையில போட்டு பழைய சட்டை பேண்டை விற்பான், அதை வாங்கி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம்.
அப்பா அம்மா வசதியா இருக்கிறாங்க, எங்க மாமா அத்தை வசதியா இருக்கிறாங்க, ஒரு நாள் அவங்க கிட்ட போனதே கிடையாது, எங்க கஷ்டத்தை சொன்னதே கிடையாது. சோத்திரம். அவங்க கிட்ட போனா எங்களுக்கு எல்லாம் தருவாங்க, ஆனா ஒரு நாள் அவங்க கிட்ட போய் எங்க கஷ்டத்தை நாங்க சொன்னதே இல்லை. எங்க அப்பா அம்மாட்டையும் போய் சொல்லல, எங்க மாமா அத்தை கிட்டையும் நாங்க சொல்லல. நாங்க 2 பேருமே ஒரு பொருத்தனை பண்ணோம், நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்துவார். ஒரு நாள் நம்ம கஷ்டத்தை யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய பொருத்தனை. சோ அதனால நாங்க அந்த கஷ்டங்கள் வழியாக கடந்து போனோம், அது சொல்ல முடியாத வேதனைகள் வழியாக கடந்து போனோம். எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா அங்க போனா நாங்கள் வெறுக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம். ஏன்னா தோற்றத்தை பார்த்தாலே தெரியும், அந்த ட்ரெஸ் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவாக ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு அளவுக்கு நல்ல ட்ரெஸ் நல்ல தோற்றம் இருந்தால் தான் மதிக்கவே செய்வாங்க. உண்மையா? கூட பிறந்தவங்களா இருந்தாலும் காசு இல்லாமல் மதிக்க மாட்டாமியா. உண்மைதானையா? காசு இல்லாட்டா மதிக்க மாட்டாமியா. கூட பிறந்தவனா இருந்தாலும் மதிக்க மாட்டான். ஸோ அதனால நாங்க ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டோம், ஏன்னா போனா மதிப்பு இருக்காது, வான் கூட கேட்க மாட்டாங்க, அவ்வளவு மோசம். சில இடத்துக்கெல்லாம் போனா சாப்பிட மாட்டோம், சாப்பிடாமே வந்துடும். கொடுக்கறது மொய் 10 ரூபா, 2 பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, அதுக்காகவே சாப்பிடாம நாங்க வந்த நாட்கள் உண்டு. அவ்வளவு வறுமையும் கஷ்டமும். அதனுடைய உச்சக்கட்டத்தை நான் எப்ப பார்த்தேன்னா, என் பிள்ளைக்கு ஒரு நாள் முழுசும் பால் வாங்கி கொடுக்க முடியாம காலையில் அழ ஆரம்பிச்சவன் ராத்திரி வரைக்கும் அழுகுறான். அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ராத்திரி 10 மணிக்கு அழுது அழுது அவன் மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு, என் மனைவி ஒரு ஓரமா உட்கார்ந்து அவளை அழுதுகிட்டே இருக்கிறா. அப்ப அவ சொல்றா, நாம எவ்வளவு நாளும் தாங்கிக்கலாம், பிள்ளை எப்படி தாங்குவான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவன் அழுறத பார்க்க முடியலன்னு. நான் போய் சொன்ன, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து பாட்டில்ல ஊத்தி கொண்டு வா, தண்ணீரை திராட்சரசமாக்கினவர் ஏன் பாலாக்க முடியாது? 2 பேரும் ஜோம் பண்ணி கொடுத்தோம், குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டோம். அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் அளவே இல்லை. அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு அம்மா ஒரு கேன் நிறைய பால் கொண்டு வந்தாங்க. தோத்திரம். இந்த பாத வழியாகலாம் நாங்க போயிருக்கிறோம். சோத்திரம். பாஸ்டர் சொன்னாரு தாழ்மையா இருக்கிறாருன்னு, இதை நினைச்சா பெருமை வருமாயா? பெருமை வருமா? பெருமை வருமாயா? என் பழைய வாழ்க்கையை நினைச்சா பெருமை வருமா? எங்க இருந்து கர்த்தர் தூக்குனார் நினைச்சா பெருமை வருமா? சோத்திரம். வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. பழச நினைச்சா பெருமை வராது, பெருமை வந்துட்டுனா பழச நினைக்கலன்னு அர்த்தம். பழச நினைக்காதவங்க கிட்ட தான் பெருமை இருக்குமே தவிர, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் என்று நினைத்தால் பெருமை வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கனாலும் தங்குவேன், எங்கனாலும் ஊழியம் செய்வேன். ஆமென். ஒரு நாள் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், எங்க தங்க வைப்பீங்கன்னு கேட்க மாட்டேன். சோத்திரம். ஒரு நாள் யார்ட்டையும் ஆமென் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டேன். பாய கொடுத்தா விரிச்சு படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருப்பேன். உற்சாகம் அல்லே சொல்லுங்களேன். ஆனா ஐயா சூப்பரா கவனிச்சாரு, நல்லா கவனிச்சாரு. அவர் கொடுத்ததை சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு முடியல, அவ்வளவு தந்தாரு. என் மனைவிட்ட சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிட்டேன். அல்லேலூயா. நீங்க பொறாமப்பட்டுறாதீங்க. கர்த்தாவே சோத்திரம். அவரு நல்லா என்னை கவனிச்சாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. கையை உயர்த்தி நல்ல ஒரு கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். இப்போ எங்கிட்ட வர்ற ஊழியக்காரங்கள் எல்லாம் பல நாட்கள் வச்சு கவனிக்கிறோம். மிஷனரிகளை 40-50 டீமா கொண்டு வந்து வச்சு 10 நாட்கள் கவனிக்கிறோம். சோத்திரம். இப்ப நிறைய ஊழியர்களை விசாரிக்க கர்த்தர் உதவி செய்யறாரு. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அநேக சபைகளுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார். கடந்த வருஷம் மட்டும் 28 லட்சம் ரூபாய் ஊழியத்துக்கு செலவு பண்ண கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை மையப்படுத்தும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் அதிகமா ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இன்னும் ஆண்டவர் எங்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வெறுக்கப்படுகிறது எதுக்கு காரணம்னா வறுமை. அப்ப நான் ஆண்டவர்ட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். எதுக்கு தெரியுமா? எங்களை அற்பமா பாக்குறாங்க ஆண்டவரே. நாங்க உங்க பிள்ளைகளப்பா, எங்களை அற்பமா பாக்குறாங்க. அதற்காகவாவது எங்களை ஆசீர்வதிங்கப்பா, அதற்காகவாவது எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தாங்கப்பான்னு சொல்லி எனக்காக சபைக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்தார், சபையும் ஆசீர்வதிச்சார். இப்போ சபையில எல்லாரையும் ஆண்டவர் பொருளாதாரத்துல உயர்த்தி இருக்கிறார். சாதாரணமானவர்களை கூட இன்னைக்கு நல்ல பொருளாதாரத்துல உயர்த்தி இருக்கிறார். கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் 450 வீடுகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். விலையுயர்ந்த கார்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒருத்தர் கொண்டார் 1,15,00,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொண்டார். ஜெபம் பண்ணி கொடுத்தேன். விசுவாசிகள் ஆசீர்வதிக்க அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவீங்களா? இப்போ என்னையும் என் மனைவியும் கூப்பிட்டா போக முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு முடியல, போக முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை கனப்படுத்துறார். நீங்க வந்தா போதும் பாஸ்டர், நீங்க ஃபேமிலியா வந்தா போதும், அம்மாவா அனுப்பிவிட்டா போதும், அந்த அளவுக்கு எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். காலம் வரும், ரெகோபோத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்ப வெறுக்கப்படுதல், தள்ளப்படுதல்னு ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சித்தனாவை என்ன செய்யணும்?
கடக்கணும். இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல யாராவது ஆமென் நான் வெறுக்கப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்தது ஒரு பெருக்கத்துக்கு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது ஒரு ரெகோபோத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஒடுக்கப்படுறேன் பாஸ்டர், ரொம்ப நெருக்கப்படுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. பெண்ணினால் ஒடுக்கின பொழுது அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகினாள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய மனதிலே என்னை இவ்வளவு ஒடுக்குகிறார்களே, இவ்வளவு தள்ளப்படுகிறேனே, ஆண்டவரே நீர் என்னை உயர்த்த மாட்டீரா, என்னை பெருக பண்ண மாட்டீரா, எனக்கு ஒரு ரெகோபோத்தை தர மாட்டீரா என்று ஏக்கத்தோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன், ரெகோபோத்தை நெருங்கி விட்டீர்கள், ஒரு விசாலத்தை நெருங்கி விட்டீர்கள், ஒரு பெருக்கத்தை நெருங்கி விட்டீர்கள். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இலங்கை தேசத்துக்கு 4 முறை போயிருக்கிறேன் ஊழியத்துக்காக. கடந்த முறை போயிருக்கும் போது 10 நாள் தான் டைம் கொடுத்தேன். 20 செய்தி, காலையில 1 சாயந்தரம் 1, 20 சபைகள்ல செய்தி கொடுத்தேன். அதுல ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 பாஸ்டர்ஸ்க்காக ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் செய்தி கொடுக்க. அங்க நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ அங்க இருந்து கல்வி அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், ஆமென், தேசத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் வராரு, கன்னோட ஆட்களோட ஆமென் உள்ள வராரு. ஏன்னா இவ்வளவு கன்மேன் இவ்வளவு ஒருத்தர் வாராருன்னு சொல்லி பார்த்தா என் பக்கத்துல உட்கார்ந்தவர் சொன்னாரு, இலங்கை தேசத்தின் கல்வித்துறை அமைச்சர் இங்க வர்றாரு. நான் சொன்னேன், அவர் எதுக்கு இங்க வர்றாருன்னு. உங்களை ஹானர் பண்றதுக்கு தான் வர்றாரு, உங்களை கனப்படுத்துறதுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு சால்வையை கொண்டு வந்து எனக்கு போட்டாரு. தோத்துறோம். நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு தேசத்தின் கல்வித்துறை அமைச்சர், ஒரு எம்பி வந்து எனக்கு சால்வை போட்டு எங்க தேசத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். என் கையில ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, இலங்கை தேசத்துல உங்களுக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என் நம்பர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நான் நினைத்து பார்த்தேன், ஒன்றுக்கும் உதவாத என்னை, தள்ளப்பட்ட என்னை ஒரு எம்பி வந்து ஹானர் பண்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்னை கனப்படுத்தினார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரெகோபோத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்போ நம்ம தோண்ட வேண்டியதை தோண்டணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசேக்க கடக்கணும், சித்தனாவை கடக்கணும். கடக்கும் போது கர்த்தர் ரெகோபோத்தை தருவார். ரெகோபோத்து வரும் பொழுது விசாலம் உண்டாகும். நீங்கள் தேசத்திலே பலுகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, glory be to God. ஆண்டவரே, ஒரு ரெகோபோத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உராபாபா ஷகாபானாபா. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பிட்டீங்களா? எல்லாரும் எழும்பிட்டீங்களா? ஓ ரஹாபா ஷகாதாரா. எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை, என்ன ஸ்கேல் வரும்? டி வருமா? டி 4 அதிகமா இருக்குமா தெரியல. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே, இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. பாடுவோமா? இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. கையை உயர்த்தி, இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது. சொல்லுங்க, எனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. தேசத்தில் பலுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினீ. பாடுவோம். தேசத்தில் பலுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினீ. ரெகோபோத் எனக்கு உண்டு, இது முதல் ரெகோபோத் எனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை
நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று எல்லாரும் பாடுங்க. ஓ கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நாள்தோறும் இயேசுவுக்கு சித்தனா பாடுவோமா? இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. கர்த்தருடைய ஆவியானவர் இறைவன் இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோத் தொடங்கி விட்டது நமக்கு. ரெகபோத் தேசத்தில் பழுகும்படி தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. தேசத்தில் பழுகும்படி ரெகபோத் உனக்கு உண்டு. இது முதல் ரெகபோத் நமக்கு உண்டு. இது முதல் ரெகபோத் நமக்கு உண்டு. தோண்டுமா, திரும்ப தோண்டு, திரும்ப தோண்டு. தகப்பன் இழந்ததை நீ சுதந்தரிப்பாய். முற்பிதாக்கள் இழந்தவைகளை நீ சுதந்தரிப்பாய். நீ திரும்ப தோண்டு. தனித்து தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து உபவாசித்து தோண்டு தோண்டு. ஷகா மஹாதா ராபா சந்தா ராபா கராபா ரிகாபா லாராபா ஷாபாலாபா. ஆமென். இயேசுவுக்கு கடக்கணும், சித்தனாவ கடக்கணும். வெறுக்கப்படுகிறாய், ஒடுக்கப்படுகிறாய். என் கூட பிறந்தவங்களாலையும் நான் ஒடுக்கப்படுகிறேன், எல்லாராலையும் நான் வெறுக்கப்படுகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விசாலத்தை நீர் தரமாட்டீரா? எனக்கு ஒரு பெருக்கத்தை தரமாட்டீரா? உங்க உள்ள ஏங்குதல்லவா? தலை குனிஞ்சு நிற்கிறப்பா சமுதாயத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில எனக்கு ஒரு ரெகபோத்தை தரமாட்டீங்களா? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நான் வந்ததிலிருந்து இந்த வார்த்தையை கத்த தந்துகிட்டே இருக்கிறார். நீ பெருகுவாய், நீ பெருகுவாய். ஆமென். ஒடுக்கப்படுகிற ஐயா, நெருக்கப்படுகிற ஐயா, எனக்கு ஒரு ரெகபோத்து வேணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். உங்களை முன்னாடி கூப்பிட மாட்டேன், ஆனா இருக்கிற இடத்துல கையை நல்லா தலைக்கு மேல உயர்த்தணும். இப்ப நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தகப்பனே, இந்த கைகளை நீங்க பிடிச்சுக்கிடுங்கப்பா. உயர்த்தப்பட்ட இந்த கைகளை நீங்க பிடிச்சுக்கிடுங்கப்பா. தூக்கி விட்டுருங்கப்பா, பிள்ளைகளை தூக்கி விட்டுருங்கப்பா. உம்முடைய ஜனம், உம்முடைய பிள்ளைகளப்பா. நாங்க இந்த கைகளை பிடிங்கப்பா, இந்த கைகளை பிடிங்க. உன் வலது கரத்தை பிடித்து ஆண்டவரே, இன்று முதல் ஒரு ஆசீர்வாதம், இன்று முதல் ஒரு வித்தியாசம், இன்று முதல் ஒரு விடுதலை, இன்று முதல் ஒரு பெருக்கத்தை இவர்கள் அனுபவிக்கட்டோப்பா. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ரெகபோத் தொடங்கி விட்டது. உனக்கு ரெகபோத் தொடங்கி விட்டது.
இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு ஒரு ரெகோபோத்து தொடங்கி விட்டது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க சென்டர்ல ஒரு ரெகோபோத்து தொடங்கி விட்டது. ஒரு ரெகோபோத்து தொடங்கி விட்டது. உன் நிந்தை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வேதனை மாறும். நீ எந்த இடத்துல வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதே இடத்துல உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். உன் சந்ததியை மேன்மைப்படுத்துவார்.